ரீசெண்ட் டேஸ்ல நம்ம அந்த ப்ரொடெக்ஷனை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கான்செப்டை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைல் எனக்கு வேணும், அதை பண்ணித்தர முடியுமான்னு கேட்டிருந்தாரு. நானும் அதை அவருக்கு பண்ணி கொடுத்தேன். இப்பயும் அதை பத்தி இங்க பேசுறோம்னா அந்த ப்ராஜெக்ட் என்னன்றதை பத்தி நம்ம இந்த வீடியோல சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்க போறோம். ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. ரொம்ப டெப்தா அதோடைய சோர்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை, என்ன மாதிரியான கோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன், லாஜிக்ஸ்லாம் சொல்ல போறது இல்லை. பட் கான்செப்டை மட்டும் அவர் என்ன கேட்டாருன்றது மட்டும் நான் சொல்ல போறேன், நீங்க கேட்க போறீங்க. ஓகே, இதை கேட்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியணும், என்ன தெரியணும் அப்படின்னா, ஓகே எக்ஸல் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியணும். இன்னொன்று, இந்த மாதிரியான கான்செப்டை எனக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஓகே அதுக்கு நான் பிரபாகர் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இந்த ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு கன்வே ஆகணுன்றது தான் இந்த வீடியோட மோட்டோ. இதை பார்க்கும்போது இந்த கான்செப்ட் எல்லாமே மேக்ரோ மூலமாகவும் எக்ஸல்லையும் பண்ண முடியும்ன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க நான் அப்ரோச் பண்ணலான்றதும் உங்களுக்கு தெரியும். ஓகே, முதல்ல இந்த ஃபைலை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் ஆன உடனே நார்மலாக ஒரு சில ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ண ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைல் மாதிரி இது ஓப்பன் ஆகாம, அதாவது பாஸ்வேர்டு விண்டோ டிஃப்ரெண்ட்டாக வரும் இல்லையா என்டர் பண்ண சொல்லி, அந்த மாதிரி வராமல் கஸ்டமைஸ்டான ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் உள்ள விஷயங்களை இது செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ இதில் டிபார்ட்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. சேல்ஸ்ன்னு கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான பாஸ்வேர்டை என்டர் பண்ணாதான் இது உங்களை அலோவ் பண்ணும். இப்போ தப்பாக ஏதாவது என்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு அலர்ட் வருது, உள்ளேயே உங்களை அலோவ் பண்ணலை. கரெக்டான பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது ஓகே பண்ணிங்கன்னா அலோவ் பண்ணுது. ஒரு மெசேஜும் வருது, வெல்கம் சேல்ஸ், ஒன்லி சேல்ஸ் அண்ட் அதர் ரெலவென்ட் காலம்ஸ் ஆர் எடிட்டபிள் அப்படின்னு சொல்லுது. ஓகே பண்ணிடலாம். இந்த சேல்ஸ்ன்ற காலமும் அதர் ரெலவெண்டான காலம் மட்டும் எடிட்டபிளாக இருக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங், பிளானிங், இந்த மாதிரியான காலம் எதுவுமே எடிட் ஆகாது அப்படின்ற மாதிரி நமக்கு புரியுது. செக் பண்ணி பார்த்துருவோமா? சேல்ஸ்ன்றதை டபுள் கிளிக் பண்ணுறேன், என்டர் பண்ண முடியுது ரைட். பட் இதை என்டர் பண்ணி பார்க்கலாமா? ஓ மை காட், என்டர் பண்ண முடியலை. ஏன்னா அந்த மாதிரி நம்ம இந்த எக்ஸலை கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த டிபார்ட்மெண்ட் இது உள்ள லாகின் பண்றாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு சில காலம் கொடுத்துருக்காங்க. அந்த காலம் மட்டும்தான் எடிட்டபிளா இருக்கும், மற்ற எதுவுமே எடிட்டபிளா இருக்காது. அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க என்டர் ஆகுறாங்களோ அந்த ரெலவெண்டான பாஸ்வேர்டையும் யூசர் ஐடியும் என்டர் பண்ணிட்டு உள்ள போகும்போது அவங்களுக்கு தேவையான எடிட்டபிளான விஷயங்கள் மட்டும் எடிட்டபிளா இருக்கும், மற்றதெல்லாம் லாக் ஆகிடும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல எப்படி லாக் பண்றது, ஒரு செல்லை லாக் பண்றதுன்னு தெரியும், பாஸ்வேர்டை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும். இது ரெண்டையும் மேக்ரோ மூலமா கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு யூசர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லை, ஒரு ட்ராப் டவுன் வந்துச்சு, பாஸ்வேர்டு என்டர் பண்ணோம். இதெல்லாமே யூசர் ஃபார்ம் என்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி யூசர் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ள ஒர்க் ஆகிற விஷயங்களை கோடிங்காகவும் என்டர் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன உங்ககிட்ட இதை டெவலப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண சோர்ஸ் கூட உங்களுக்கு நான் காமிக்க போகிறது இல்லை. இதை நீங்கள் கஸ்டமைஸாக எங்கேயும் எடுக்கவும் முடியாது, ஆன்லைனில் இந்த மாதிரி சோர்ஸும் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ரைட். இந்த சோர்ஸ் கூட நான் உங்களுக்கு தரப்போறது இல்லைன்றதுனால நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பட் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஃபியூச்சரில் பொறுமையாக சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அந்த லெவலில் நீங்கள் வரும்போது எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது நீங்களும் இதை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். பாருங்களேன், இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ண உடனே அதே விண்டோ திருப்பி ஓப்பன் ஆகுது. இதில் அதை செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. பிளானிங்கை செலக்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டை கிளிக் பண்ணும்போது பிளானிங் ரெலவெண்டான ஃபீல்டு மட்டும் எடிட்டபிளாக இருக்கும். பார்த்துருவோமா? பிளானிங், பர்ச்சேஸ் நிறையா இருக்கு. பிளானிங்ன்றதை நம்ம டபுள் கிளிக் பண்ணால் எடிட்டபிளாக இருக்கு. பட் மற்றதை செலக்ட் பண்ணும்போது எடிட் பண்ண முடியலை. ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்ல. ஒரு விண்டோ வருது, பாஸ்வேர்டு எல்லாம் போட்ட உடனே ஓப்பன் ஆகுது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் விண்டோ நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எப்படி இதை லாக் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களாலேயும் இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். பாருங்களேன், ஃபார்ம் ஒன்று இருக்குது, யூசர் ஃபார்ம் ஒன்று இருக்குது. இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கோம். மாடியூலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடியூல் இருக்குது. இந்த ஓகே பட்டனை டபுள் கிளிக் பண்ணோன்னா பெரிய கோடிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சரில் நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். நம்மளுடைய சேனலை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான லெவலுக்கு நீங்களும் போவீங்கன்றதுக்கு இது ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன். ஓகே, கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன அப்ரோச் பண்ணலாம்.
நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்து வருகிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கட்டாயமா நீங்க என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்போர்ட்டிவா இருப்பீங்க நான் ரொம்ப நம்புறேன். See you in the next video. Thanks for watching.